இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபி கேன் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்க போகுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மல்லி, மிளகாய்த்தூள், 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளியை பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், ஒரு பாக்கெட் பேபிகார்ன், தேவையான அளவுக்கு ஆயில், உப்பு, 10 பாதாமை ஊற வச்சு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு மஞ்சள், சீரகத்தூள், கரம் மசாலா. இப்போது ஒரு ட்ரை பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துடலாம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இது நல்லா கண்ணாடி போல் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது தக்காளி பியூரியும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிரேவி ஆகட்டும். இப்போ மசாலா எல்லாம் 1 பை 1 சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பால் சேர்த்துடலாம். இதை நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு தோலெலாம் நீக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம இதுக்கு பதிலாக நம்ம முந்திரி வேணாலும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வர்றது ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் பேபிகார்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோட நமக்கு கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக கார்னிஷ்காக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.